எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டியூட்டர் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாவா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் த்ரோஸ் கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். இப்போ பேசிக்கலி த்ரோஸ் கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் நீங்கள் சில எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதை காலருக்கு த்ரோஸ் பண்ணிடுவீங்க. சில எக்ஸாம்பிள் IOException, SQL எக்ஸப்ஷன், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற கோடில் ப்ராபபிளி அது த்ரோ பண்ணும். பட் நீங்கள் அதை ட்ரை கேட்ச் போட்டு ஹேண்டில் பண்ணாமல் நீங்கள் த்ரோஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது காலரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிரும். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு மெத்தடில் நிறைய எக்ஸப்ஷன் இருக்குது, நான் ஒன்றுக்கு ட்ரை கேட்ச்னு போடாமல் நான் த்ரோ பண்ணிடுவேன். அது காலர் ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணிக்கிறணும் அப்படின்றத த்ரோஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒரு ப்ரெசன்டேஷனில் பார்க்கலாம். சப்சிக்வெண்ட்டாக ஒரு ப்ரோக்ராமில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஃபுல்லாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் த்ரோஸோட சின்டாக்ஸ். த்ரோஸோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி த்ரோஸ் ஒரு மெத்தடோட டிக்ளரேஷனில் தான் வரும். ஸோ எக்ஸாம்பிள் இதுதான் மெத்தட் பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சஸ் மாடிஃபையர், ரிட்டர்ன் டைப் அண்ட் மெத்தட் நேம், அடுத்து பேராமீட்டர், அதுக்கப்புறம் தான் த்ரோஸோட சின்டாக்ஸ் வரும். த்ரோஸ் அப்படின்றது கீவேர்ட். அந்த த்ரோஸுக்கு சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை எக்ஸப்ஷன் வேணாலும் நீங்கள் த்ரோ பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான எக்ஸப்ஷன் த்ரோ பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கம்மா செப்பரேட்டடாக வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் சின்டாக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, த்ரோஸில் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன், IOException, அதே போல் இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸப்ஷன், அரை இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் இண்டெக்ஷன், இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன எக்ஸப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் த்ரோஸில் ஆட் பண்ணிக்கலாம். பட் மெயினாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கோட் த்ரோ பண்ணுதில்ல, அது ஹேண்டில் பண்ணாது. இந்த எக்ஸப்ஷனை எந்த மெத்தட் இந்த பர்டிகுலர் மெத்தடை கால் பண்ணுதோ இது இந்த எக்ஸப்ஷன்லாம் ஹேண்டில் பண்ணுறது காலரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதுதான் எப்படி பண்ணுறது அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராமில் எப்படி த்ரோஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மெத்தட் நான் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். நான் ரீட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் பஃபர் ரீடர் வச்சு நான் அது ரீட் பண்ண போகிறேன். பட் மெயின் நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி நான் இந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண போகிறதில்ல. அதுதான் இதில் கீயே இந்த ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட இது. பட் இந்த ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா சில எக்ஸப்ஷன் வரலாம். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா அதுவே கம்ப்ளைண்ட் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ இது குயிக் ஃபீஸில் நான் த்ரோஸ் பண்ண போகிறேன். ஆட் த்ரோஸ் டிக்ளரேஷன் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ண போகிறோம். அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸப்ஷன் வருது. இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா IOException வருது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, இந்த மெத்தடில் நான் ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணாமல் நான் த்ரோ பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப பாசிபிளி IOException வரலாம். த்ரோ IOException. அப்படி IOException த்ரோ பண்ணுறப்ப நான் த்ரோஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுவேன். எந்த மெத்தட் இந்த மெத்தடை கால் பண்ணுதோ அந்த காலர் இந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணணும். அதுதான் த்ரோஸோட அட்வான்டேஜ். இந்த த்ரோஸில் நீங்கள் மல்டிபிள் எக்ஸப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கமா செப்பரேட்டட் யூஸ் பண்ணி IOException, நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன், நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன், இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் எக்ஸப்ஷன் நீங்கள் த்ரோஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ இந்த மெயின் மெத்தடில் தான் நான் இதை கால் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் இதை கால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கம்பைலர் கம்ப்ளைண்ட் பண்ணும். எரர் ஷோ பண்ணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே த்ரோ பண்ணுற இந்த எக்ஸப்ஷனை இந்த காலர் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நம்ம குயிக் கீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று இந்த மெத்தட் அகைன் த்ரோஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஹேண்டில் பண்ணலாம். பட் இது மெயின் மெத்தட் அப்படின்றதுனால நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுது அப்படின்னா. ஃபைன். இப்போ நம்ம இந்த மெத்தட் த்ரோ பண்ணுற எக்ஸப்ஷனை இங்கே மெயின் மெத்தட் ஹேண்டில் பண்ணிட்டோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இல்லாத ஒரு ஃபைலை நான் கொடுக்குறேன். இல்லாத ஃபைலை கொடுக்குறப்ப நம்ம ப்ரோக்ராம் எப்படி ஃப்ளோ ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இல்லாத ஒரு ஃபைல் பண்ணனால சிஸ்டம் கேனாட் ஃபைண்ட் தி ஃபைல் ஸ்பெசிஃபைடு அப்படின்னு வந்துருச்சு. இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும் அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல ரீட் பண்ணுறப்ப இந்த ப்ரோக்ராம் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். இந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா அது IOException கீழே தான் வரும். அதனால் எந்த ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணி இங்கே ஹேண்டில் பண்ணாலும் நம்மளுக்கு IOException த்ரோ ஆகும். இந்த IOException இங்கே கேட்ச் பண்ணி இங்கே நான் பிரிண்ட் பண்ணிட்டோம். அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இங்கே இன்னும் சிஸ்டத்தில் ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகி நம்ம ப்ராப்பராக கேட்ச் பண்ணியிருக்கோமா அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நான் திருப்பவும் நான் ரன் பண்ணுறேன். இங்கே ஜஸ்ட்டு நம்ம e.get message போட்டுக்கலாம்.
ஃபைன். இப்போ மாற்றியாச்சு. நான் ரன் பண்ணுறேன். திருப்ப ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த சிஸ்அவுட்டில் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஃபைல் நாட் ஃபவுண்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு மெசேஜ் வந்திருக்கு சிஸ்டம். இதுதான் வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு த்ரோ பண்ணுற மெசேஜ். தி சிஸ்டம் cannot find தி ஃபைல் ஸ்பெசிஃபைட் வந்திருக்கு. சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிண்ட் ஸ்ட்ராக் ட்ரேஸ். ஸ்ட்ராக் ட்ரேஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெத்தட் வந்து என்னென்ன எந்த மாதிரி ஃப்ளோவில் வந்து கால் ஆகுது அப்படின்னு, எதுக்கப்புறம் எது கால் ஆகுது, அதுதான் வந்து நம்ம ஃபுல் ட்ரேஸ் எந்த கிளாஸ்லேருந்து எந்த மெத்தட் கால் ஆகுது அப்படின்றது. ஸோ அது வந்து ட்ரேஸ் வந்து ஃபுல்லாக பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக ரன் ஆகிற மாதிரி ஒரு சினாரியோ பார்த்துடலாம். இந்த ரன் ஆகிறதுல பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்மளுக்கு ரீட் பண்ணி அந்த ஃபைல் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். நம்ம அதை ரன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஃபைலை கொடுத்துருக்கோம். அதனால் வந்து நம்மளுக்கு ரீட் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். த்ரோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் லாஜிக் எழுதுறீங்க, அதில் வந்து பாசிபிள் எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் த்ரோஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து மல்டிபிள் எக்ஸப்ஷன் வந்து கமா செப்பரேட்டட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை கால் பண்ணுற காலர் வந்து எய்தர் அந்த எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணலாம், இல்லைன்னா ரீத்ரோ பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து அகைன் ரீத்ரோ வந்து பண்ணிக்கலாம். அதுதான் வந்து அகைன் த்ரோஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் த்ரோஸ் ஆட் பண்ணிட்டோன்னா அகைன் இது வந்து ரீத்ரோ பண்ணுது. பட் இந்த சினாரியோவில் மெயின் மெத்தட் அப்படின்றதுனால ஜேபிஎம் வந்து நம்மளுக்கு வந்து த்ரோ பண்ணிடும். பட் உங்களோட அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் மல்டிபிள் ஹைரார்கியாக வந்து மெத்தட் கால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காலர் வந்து அகைன் ரீத்ரோ பண்ணால் இந்த மெத்தடை எந்த மெத்தட் கால் பண்ணுதோ அது வந்து ஆக்சுவலாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு த்ரோஸ் கீவேர்டு வந்து லாஜிக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதோட பர்பஸ் என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கோடையும் வந்து நம்ம சேனலுக்குரிய GitHub ரெபாசிட்டரியில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப உங்களுக்கு எரர் வருது, எக்ஸப்ஷன் வருது, இல்லை புரியல அப்படின்னா நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். நான் உங்களுக்கு அதுக்குரிய ரெஸ்பான்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.